உலகத்தில் வாழ்ந்த ரிஷிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ரிஷி யார்? விஸ்வாமித்திரரா? வசிஷ்டரா? இல்லை, கர்தமர் எனும் ரிஷியின் பெண்களுள் ஒருவளான அனுசூயை அத்ரியை மணந்தாள். அத்ரி மகரிஷி 100 வருஷம் ஒரே காலால் நின்று தவம் புரிந்தார். அப்பொழுது அவரது தவத்தை மெச்சி பிரம்மாஹம்ச வாகனத்திலும், மகாவிஷ்ணு கருட வாகனத்திலும், பரமசிவன் ரிஷப வாகனத்திலும் வந்து அத்ரி மகரிஷிக்கு ஒரே சமயத்தில் திவ்ய தரிசனம் தந்து தங்களின் அம்சங்களாகவே அத்ரிக்கும் அனுசூயைக்கும் 3 புதல்வர்கள் பிறப்பார்கள் என்று அனுக்கிரகித்து சென்றனர். அதன்படியே அவர்களுக்கு பிரம்மாவின் அம்சமாக சந்திரனும், மகாவிஷ்ணுவின் அம்சமாக தத்தாத்ரேயரும், பரமசிவன் அம்சமாக துர்வாசரும் பிறந்தனர். இதில் தத்தாத்ரேயரே உலகிற்கு வேதம், வேதாந்தம், அறிவு, ஞானம் அனைத்தையும் கற்பித்தவர். தத்தாத்ரேயரே சர்வ ரிஷிகளுக்கும் மேலான சக்தி படைத்தவர். திரிசூலத்துடனும் காமதேனுவுடனும் எப்பொழுதும் காட்சியளிப்பார். 4 வேதங்களும் 4 நாய்கள் ரூபங்களாக எப்பொழுதும் இவருடன் இருக்கும்.